எசேக்கியேல் 21 அதிகாரம் 1 முதல் 32 வசனம் வரை. எசேக்கியேல் சாப்டர் 21 verse 1 to 32. verse 1. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் and the words of the Lord come unto me, saying, to the மனுபுத்திரனே, வசனம் 2, மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலத்திற்கு விரோதமாக உன் வசனத்தை சிலித்து இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து, Son of man, set the face towards Jerusalem, and drop the words toward the holy place, and the prophecy against the lands of Israel. வசனம் 3, இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னிலே சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். And say unto the land of Israel, thou said the Lord, behold, I am against thee, and I will draw forth my sword out of this and such and the will cut off from thee and the righteousness and the wickedness. வசனம் 4, நான் உன்னிலே சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறதுனால் அது தெற்கு துவங்கி வடக்கு மட்டுமுள்ள எல்லா மாமிசத்திற்கும் விரோதமாக என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும். Seeing then that I will cut off from thee the righteousness and the wicked, therefore shall and my sword go forth out of this say against all flesh from the south of the north. வசனம் 5, இப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அதினே இருந்து உருவினேன் என்பதை எல்லா மாமிசமும் அறியும். அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை. That I all flesh my canoe, that I the Lord have drawn from my sword out of this say, it shall not return anymore. வசனம் 6, ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுக்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. Shock out therefore those sons of the man with the breaking of these lines, and with an bitterness shock from these eyes. வசனம் 7, நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாயோ என்று அவர்கள் உன்னிடத்திலே கேட்டால், நீ அவர்களை நோக்கி, துர்ச்செய்தி வருகிறது நிமித்தம் அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி கை கொள்ளலாம், தளர்ந்து மனம் எல்லாம் தயங்கி முழங்கால்களாலும் கண்ணீரா போல அலைவுண்ணும், இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். And it shall be when they say unto thee, wherefore so art thou, that thou and shall transfer from the tidings, because it's cometh, and every heart shall melt, and all hands shall be feeble, and every spirit shall faint, and all canoes shall be weak as water. Behold, it's coming, and shall be brought to the pass, said the Lord God. வசனம் 8, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் the against the word of the Lord come unto saying. வசனம் 9, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. Son of the man, prophesy and say, thou and said the Lord say, yes, sword as the sword is the sovereign, and also prophesy. வசனம் 10, மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டு இருக்கிறது, மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டு இருக்கிறது. சந்தேகப்படுவனுமோ, அது என் குமாரனுடைய கோள், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். It is and sharpened to the make a sorrow soul together. Its verbace
that is make glitter soul and we then make military hits and consummate the roar after my son as the every tree. வசனம் 11 அதை கையொடும்படி அதை துலக்க கொடுத்தார் கொள்கிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டு இருக்கிறது, அது துலக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். And ye hate and give it to be and prophesy that hit and may be and lay. This sword is the sharpened, and it is the prophecy to the kill it into the hands of the slurry. வசனம் 12 மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு அலறு, பட்டயம் என் ஜனத்தின் மேலே வரும், அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லோர் மேலும் வரும், அது நிமித்தம் என் ஜனத்திற்குள்ளே திகிலும் உண்டாயிருக்கும். ஆகையால் உன் விழுவிலே அடித்துக்கொள், cry unto lo, sons of the man, for it shall be upon my people, it shall be upon all the princes of the Israel. Terrors by this reason of the sword shall be upon my people smite, therefore upon the right. Trek. வசனம் 13 யாவையும் காண்கிற கோள் வந்தோள் ஒழிய இனி சேதம் சோதனையும் நாள் இன்னதென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். Because it is trial and the what if the sword continue, even the rod it shall and be no more, said the Lord God. வசனம் 14 ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல், கையோடு கை கெட்டு, பட்டயம் 3 தரம் இரட்டித்து வரும், அது கொலை உண்டவர்களின் பட்டயம், அது கொலை உண்டு போகிற பெரியவர்களின் உள்ளுரையில் பிரவேசிக்கிற பட்டயம். Though therefore the sons of man and prophesy and the smithany hands together, and let the sword be and double her, and there and time 3 times the sword of the selling, it is the sword of the great man that have the selling, which are they enter into their privy chambers. வசனம் 15 அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நீரிட கட்டளை இடுவேன். அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது. I have set the points of the sword against of the gates there, and many faint, and their entrance be in multitude. Its may break, it is weapon upon further soldier. வசனம் 16 ஏகபலமாய் வலதுபுறமாகவும் வெட்டு, திரும்பி இடதுபுறமாகவும் வெட்டு, உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு. So the one's way are the other center, and the right hands are the left, that so they face is and set. வசனம் 17 நானும் கையோடு கை ஒட்டி என் உக்கிரத்தை ஆரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் சொன்னேன் என்றார். I will also smite and many hands together, and I will cause me fury to the rest. I the Lord have said it. வசனம் 18 பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் the word of the Lord come unto me again saying. வசனம் 19 மனுபுத்திரனே, பாபிலோனின் ராஜாவின் பட்டயம் வார்த்தையாக வரத்தக்கதாக 2 வழியை குறித்துக்கொள், 2ம் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும், நீரே ஒரு இடத்தை தெரிந்து கொள், நகரத்துக்கு போகிற வழியின் முனை அந்த இடத்தை தெரிந்து கொள்.
Also, thou sons of the man, append thee two ways, that the sword of the king of the Babylon may come, both two in shall come forth out of the one land, and choose thou a place, choose it at the ends of the way to the city. வசனம் 20. பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டயமாகி ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் யூதேயாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கும் விரோதமாக வரத்தக்க ஒரு வழியும் குறித்துக்கொள். Appoint a way that the sword may come to the Rabbah of the Ammonites and to the Judah, the Jerusalem, the defense. வசனம் 21. பாபிலோனின் ராஜா ரெண்டு வழியிலே முனை ஆகி வழி பிரிவில் நியமிப்பவர்களாக இருக்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசவி இரளால் குறிப்பான். For the kings of the Babylon stood at the parting of the way at the hands of the two ways to use divination. He made his arrows break it. He consulted with a mage. He looked in the liver. வசனம் 22. தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் கம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை முட்டும் இயந்திரங்களை வைக்கிறதற்கும் மண் மேடு போடுகிறதற்கும் பத்தளங்களை கட்டுகிறதற்கும் எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலதுபுறத்திலே உண்டாயிருக்கும். At this right hands was the divination, for the Jerusalem to the appoint and the captains to the open the mouth in the soul together, to the left of the voice with an shouting, a appointed battering rams against the gates to coast mounts and to the build as the fort. வசனம் 23. அந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும். ஆயினும் அவர்கள் பிடிக்கப்படும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான். And it shall be unto them as the flash divination in there, and shall to them that have the sworn altars, but he will uncall to the remembrance the iniquity that and they may be taken. வசனம் 24. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகினாலும் உங்கள் செய்கைகளெல்லாம் உங்கள் பாவங்கள் தெரி வருகிறனாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணீர்களா? நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களா? ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். Before those said the Lord God, and because he have the made and you are the iniquity to be and remembered him that he heard the transgressions and discovered, so that in all your the doings your the sins to the upper, because I say that he are the come to the remembrance, he shall be and taken with the hands. வசனம் 25. இஸ்ரவேல் ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்திலே உன் நாள் வந்தது. And thou and preference wicked princes of the Israel, whose days is to come when the iniquity shall and have the end. வசனம் 26. பகை சுழற்ற கிரீடத்தையே எடுத்து போடு, அது இனி முன் பொழியாது. தாழ்ந்தவனையே உயர்த்தி உயர்ந்தவனையே தாழ்த்துவேன். Thou said the Lord God, and remove this demand
and the take off this crown, and this and shall not be the sum. Excellent him that lows, and as base him that is high. வசனம் 27. அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமை காரணானவன் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும் அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். I will overturn it, and it shall be no more until he come was right it is, and I will give it him. வசனம் 28. பின்னும் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, அமோன் புத்திரரையும் அவன் சொல்லு நிந்தனைகளையும் குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்ன என்றாள். And thou son of the man, and prophesy and say, thou said the Lord God, and conquering eminence, and the conquering there, and reproach, even say thou, and the sword it's drawn farther altogether, it is then forever say to the consummate because of the guilt-ring. வசனம் 29. அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலை உண்ணுகிறவர்களுடைய பிடரிகளோட கூட உன்னை துன்மார்க்கரின் கைகளிலாலே விழப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிக்கப்படுகிறது போது, உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயமே உருவப்பட்டது, வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துலுக்கப்பட்டிருக்கிறது. I will lay and say, venture unto thee, or else they divinely lay unto thee to the brink, thee upon the neck of them that have the selling of the wicked. Those days in come when their iniquity shall have and the end. வசனம் 30. உன் பட்டயத்தை நீ திரும்பவும் அதன் உரையிலே போடு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜென்ம தேசத்திலே நான் உன்னையே நியாயம் தீர்த்து. Shall I cause it to return into this hate? I will endure thee in the place where thou and wast and created in the lands of their nativity. வசனம் 31. என் சினத்தையே உன் மேலே ஊற்றுவேன், நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன் மேலே ஊற்றி மிருக குணம் உள்ளவர்களுக்கு அளிக்கிறதற்கும் திறமை உள்ளவர்களாகிய மனுஷரின் கையிலே உன்னை ஒப்புக் கொடுப்பேன். And I will pour out many an incarnation upon thee, I will and blow against thee in the fire of the May earth, and deliver thee into the hands of the prosperous man and the skillful to the destroyed. வசனம் 32. நீ அக்கினிக்கு இரையாவாய், உன் இருதயம் உன் தேசத்தின் நடுவிலே சிந்தி கிடக்கும், நீ இனி நினைக்கப்படுவதில்லை, கர்த்தராகிய நான் எதையே சொன்னேன் என்றார். Thou shalt and be for the fool to the fire, thy and blood shall be into the most of the land of thou, and shalt be no more remembered, for the I Lord have the speak and hate.